எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சாமிகள் சொன்ன விஷயத்த வீட்டில் யாரும் நம்பலங்கிறது வேற விஷயம். ஆனா அது உண்மைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? பாட்டி அதை சொன்னப்ப எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே தடுமாறி போயிட்டேன். ஆனா அதை யாரும் கவனிக்கல. லக்ஷ்மியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா இந்த இந்த குடும்பமே சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, திரு, இப்ப எப்படி பாருக்கு? பரவாயில்லையா? பெட்டரா இருக்குமா? மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? மயில் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு போனோம். திரு, நான் இப்ப கேட்க போற விஷயத்த கேட்டு என்னடா அம்மா இப்படி கேட்டுட்டாளேன்னு நீ தப்பா நினைக்க கூடாது. அம்மா, என்ன பேசுறீங்க? நான் உங்களை எதுக்குமா தப்பா நினைக்க போறேன்? நீங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருக்கு அந்த உரிமை இருக்கு? நான் ஜாதகம் பார்க்க பரத்வாஜ் சாமிகள் கிட்ட போனப்ப உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவர் சொன்ன விஷயத்த பாட்டி சொன்னாங்கல்ல. அப்படி எதுவும் நடக்கல திரு. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இப்ப வரைக்கும் நான் எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட மறைச்சதே இல்லையே. அது உங்களுக்கே தெரியும். தெரியும்பா. ஆனா திரும்ப திரும்ப நான் இல்லைன்னு சொல்லியும் சாமிகள் உனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னு உறுதியா சொன்னாரு. நான் ஆனா அதை நம்பல. அவர் ஏன் அப்படி சொல்றாருன்னு நான் குழம்பி போயிட்டேன். உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணுச்சு. அதனாலதான் திரு கேட்டேன். என்னடா அம்மா நம்மள நம்பாம இப்படி கேக்குறாங்களேன்னு நீ வருத்தப்படாத. அப்படிலாம் இல்லம்மா. அம்மா, சில நேரங்களில் ஜாதகம் பார்த்து பொதுவான பலனை சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுவும் அந்த மாதிரி தான். நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஜோசியம் ஜாதகம்லாம் நம்ம மனசு திருப்திக்காகத்தான். அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும்னு பயப்பட ஆரம்பிச்சோன்னா அப்புறம் நம்ம ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா அவங்க நல்ல விஷயம் சொல்கிறப்ப அதுக்காக சந்தோஷப்படலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறப்ப அதை கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது. அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் தேட ஆரம்பித்தா நம்ம நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கெட்டு போயிடும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன்.